ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, பொறுமையை இழந்து விட்டாயா? இத்தனை ஆண்டுகள் பொறுமையாக இருந்தாய். நல்ல நேரம் வரும் பொழுது எனக்கு பொறுமை இல்லை, இதற்கு மேல் நான் பொறுமையாக இருக்க போவது இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் சொல்? எத்தனையோ ஆண்டுகள் எத்தனையோ கஷ்டங்களை பட்டு இப்பொழுதுதான் முன்னுக்கு வரும் நேரத்தில் நீ என்ன தெரியுமா சொல்கிறாய்? இதற்கு மேல் என்னால் முடியாது, இவர்களெல்லாம் நம்புனது போதும், இதற்கு மேல் என் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன் என்று. உன் வாழ்க்கையை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும், வேறு யார் பார்ப்பா சொல்? ஆனால் பொறுத்திருந்தால் அனைத்தும் நடக்கும். அவசரப்படாதே, ஏற்கனவே அவசரப்பட்டு நிறைய விஷயங்களை இழந்தாய். பொறுத்திரு, பொறுத்திருந்து எல்லா விஷயங்களையும் வேடிக்கை பார். உன் வாழ்வில் சகலங்களும் மலரும். இதுவரை முட்டாகவே இருந்த மலர்கள் இனி மலரப் போகிறது. அந்த தருணம் வந்துவிட்டது. காத்து காத்து இருந்து ஒரு செடி வளர்ப்பது, அதை காத்து கொண்டு இருந்து அதிலிருந்து பூ பறிப்பதல்லவா? அது போலத்தான் நீ காத்து கொண்டே இருந்தாய். உன்னுடைய வாழ்க்கையோ நந்தவனம் போல மாறும் நேரம் வந்துவிட்டது. அதனால் இனி தினமும் சந்தோஷம் என்னும் பூ உன் வாழ்க்கையில் பூத்து கொண்டே இருக்கும். இந்த நேரத்தில் எந்த ஒரு அவசரமான முடிவையும் தேவையில்லாமல் எடுத்து நீ உன்னுடைய வேலையையும் உன் வாழ்க்கையையும் கெடுத்து கொள்ளாதே. நிச்சயமாக நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எதிலும் அவசரப்படாமல் இருந்தால் நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய். தைரியத்துடன் இரு. எல்லா நாளும் உனக்காக நான் இருப்பேன். எல்லா நேரமும் என்னுடைய உதவி உனக்கு கிடைக்கும். நிச்சயமாகவே நான் உனக்காக உதவுவேன். தைரியமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.